யூ ஆர் யூ அண்ட் ஐ எம் ஐ என்று சொல்கிறார் ஓஷோ. நீயாக இருக்கிறாய், நான் நானாக இருக்கிறேன். இதுல சுப்பீரியர் இல்லை, இதுல இன்பீரியர் யாரும் கிடையாது. we are all unique. ஆனால் ஒன்று சொல்கிறேன் என் குழந்தைகளே, நமக்கு என்று விதிக்கப்பட்ட ஒரு உயரம் இருக்கிறது. அந்த உயரத்தை எட்டாம செத்துறாதீங்க. அந்த உயரத்தை எட்டிட்டு போங்க. ஒரு முறைதான் வாய்ப்பு வாழ்க்கைங்கிறது. there is only one time opportunity. அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களிடத்திலோ என்னிடத்திலோ இல்லாத அற்புதமான ஒரு விஷயம் உன் கையில் இருக்கிறது. இந்த இளமையை பயன்படுத்து. ஒருவன் சொல்கிறான், என்னுடைய அத்தனை சொத்தையும், உலக பணக்காரன் சொல்கிறான், என் அத்தனை சொத்தையும் தன்னுடைய டிரைவர் கிட்ட சொல்றான், என் அத்தனை சொத்தையும் நான் உனக்கு தருகிறேன், உன்னிடத்தில் இருக்கும் இளமையை மட்டும் நீ எனக்கு தர முடியுமா? நான் இப்படி மறுபடியும் கோடி மடங்கு சம்பாதித்துக் கொள்வேனே என்று சொல்கிறான். டைம், யூ ஹாவ் டைம் மை டியர் சில்ட்ரன். எங்க அம்மா எனக்கு ஒரு வார்த்தை சொல்வாங்க, பெரிய வார்த்தைகளை நம்பு. சொன்னாங்கல்ல, இந்த நாள் உனக்கு மறக்க முடியாத நாளாக உனக்கு இன்றைக்கு இருக்க போகுதுன்னு என் தாய் எனக்கு சொன்ன அந்த வார்த்தையை நான் உனக்கு கடத்திட்டு போறேன். நல்லா மேக்கப் பண்ணிக்கிறோம்ல, ஒரு போட்டோன உடனே செல்ஃபின உடனே எவ்வளவு அழகா மூஞ்சி வச்சுக்கிறோம், ப்ரொஃபைல் எல்லாம் என்ன அழகா வச்சுக்கிறோம் மூஞ்சிய. அம்மா சொன்னாங்க, மேக்கப் போட்டியா சுல்தானா? போட்டேம்மா. மை லிப்ஸ்டிக்லாம் வச்சு. ஷூட்டிங்கா இன்னைக்கு? ஆமாம்மா. ப்ரோக்ராமா? ஆமாம். சரி, கேமரா முன்னால அழகா இருக்கிறல்ல. செருப்பு போடும்போது சொல்றாங்க, எங்க அம்மாக்கு 76 வயசு, 45 வயசு கடந்துருச்சு எனக்கு. என்ன பார்த்து சொல்றாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? கேமரா முன்னால அழகா இருக்கணும்னு நினைக்கிறல, அந்த மாதிரி உன்னை பர்மனண்டா ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு முன்னாலும் அழகா இரு, அந்த கேமராவுக்கு பேர் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரு வார்த்தை அது! இறைவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கு முன்னால் முடிந்தால் அழகாக இரு என்று சொல்லிவிட்டு போனாள் என் தாய். சொல்தான். அம்மாவுக்கு எதுவுமே மறைக்காத, அம்மாவுக்கு மறைக்காத. அம்மாவுக்கு மறைச்சான் ஒருத்தன், டேய் கிருஷ்ணா உன்னை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான்டா, நான் முடிவு செய்யறேன்டா, உன்னை காப்பாத்துறேன், வாடா தங்கமே, என் தங்கமே வாடா, போய் குளிச்சிட்டு வாடா. கூப்பிட்டா காந்தாரி துரியோதனனை. வரும்போது கிருஷ்ணன் சொன்னா, என்னடா அம்மனமா பாரு, அம்மா முன்னால, அம்மா தான் கூப்பிட்டுச்சு. சி, மறைக்க வேண்டியதை மறைச்சிட்டு போடா, பொம்பளை இல்ல. பாளையலை மறைச்சிட்டு போய் நின்னா, கண்களை கழற்றி கண்களினுடைய அந்த திரையை எடுத்து அந்த கண்களில் இருக்கக்கூடிய அத்தனை சக்தியையும் அந்த உடலில் பாய்ச்சினாள் தாய் காந்தாரி. வஜ்ரமாக்கினாள் அந்த உடம்பை. இடுப்பு பகுதி மட்டும் மறைஞ்சிருந்தது. தர வரைக்கும் பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு கதறி அழுதாள் காந்தாரி. தவறு செஞ்சுட்டியே தங்கமே, ஏண்டா பகுதியை மறைச்ச, என் பார்வை படலியடா. கிருஷ்ணன் தாம்மா சொன்னான் மறைச்சிட்டு போன்னு, நான் எப்படி பிள்ளை இல்லாம சாவ போறேன், அவனா நாதையா சாவாண்டான்னு சொல்லிட்டு சாபம் இட்டுட்டு போனா காந்தாரி. நீங்க பாருங்க, துரியோதனனுக்கு உடம்புல எங்க அடிச்சாலும் உயிர் போகாது, அம்மாவனுடைய கண் படாத தொடையில் அடித்தால் உயிர் போகும். இந்த கதை எதுக்கு நமக்கு? தாய் தந்தைக்கு எதையும் மறைக்காதீர்கள், நீங்கள் எதை மறைக்கிறீர்களோ அதனால் உங்களுடைய வீழ்ச்சி அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதனை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக துரியோதனன் கதையை மகாபாரதம் நமக்கு சொல்கிறது. லேர்ன் குழந்தைகளை, எல்லா விஷயங்களையும் லேர்ன் பண்ணுங்க. திஸ் இஸ் ரொம்ப இமோஷனலா இருக்கிறேன் நான். லைஃப் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நான் நினைக்கிறேன். என் பிரார்த்தனை என்ன தெரியுமா? உள்ளே நுழையும் பொழுது நான் ஒரு வினாடி நின்றேன், திரும்பி பார்த்தேன் அவர்கள் வருவதற்காக. என் மனசுல ஒரு பிரார்த்தனை வேகமா ஓடுச்சு. இறைவா, இத்தனை ஆயிரம் குழந்தைகள் என் பேச்சை கேட்க காத்திருக்கிறார்கள். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழ்ந்து விட வேண்டும் தான். அவ்வளவு பேராசைக்கு மத்தியில் என்னுடைய ஒரே ஒரு பேராசை இருக்கிறது. இந்த கூட்டத்தில் யாரோ ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையையாவது மாற்றக்கூடிய வல்லமையை இந்த நாக்கில் வார்த்தைகளாக தரமாட்டாயா? அப்படித்தான் நான் வேண்டிக் கொண்டு வந்தேன். அந்த ஒரு குழந்தை இந்த கூட்டத்தில் யாருன்னு எனக்கு தெரியாது. அது நீங்களாக இருங்கள் என்று உங்களை நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். நான் பைபிளில் படித்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். ஸ்டே ப்ரிப்பேர்ட். டீச்சர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீங்க ஜெயிக்கணும்ட்டு. forget about them. என்ன தெரியுமா? நீ ஜெயிக்கணுங்கிறதுனால உலகத்தோட போராடலாம், ஆனா நீ ஜெயிக்கிறதுக்காக உனக்குடைய போராடுறதுக்கான ஒரே வேலை டீச்சர் வேலை தான். உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக உன்கிட்டயே நான் போராடணும். வேற எந்த வேலையும் அப்படி இல்லை. வெளியில போராடினா போதும். உன்னை வளர்க்கறதுக்கு வெளியில போராடி உனக்கு சம்பாதிச்சு கொடுத்தா போதும். உன்னை வளர்க்கறதுக்கு உங்ககிட்டயே போராடுறது நாங்க தான். எப்படியாவது படிச்சிரு, எப்படியாவது பாஸ் பண்ணிடு, இந்த நோட்ஸை தர, இதை படிச்சிரு, நீ இதை கவனிக்க மாட்டேங்கிற, அதுதான் இந்த கவனிச்சுட்டேன்னா நீ வந்துருவ. இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி உங்களை தட்டி தட்டி எடுத்து நாங்கள் உங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துகிறோம். நான் இந்த கதையை சொல்றேன், எத்தனை பேர் மனசுல மாற்றம் வருதுன்னு எனக்கு தெரியாது. மிகப்பெரிய பிரார்த்தனையோடு சொல்றேன், அலர்ட்டா நெஞ்சில வாங்கி வச்சுக்கோ என் குழந்தைய.
6th ஸ்டாண்டர்ட்லயே வாங்கி வச்சுக்கோ. 6th 7th 8th 9th and +1 இருக்கல்ல. 10th இருக்கியா? 10th ஸ்டாண்டர்ட்க்கு சொல்றேன். என்ன சொல்றாங்க இவங்கெல்லாம்? 10th முடிச்சா வாழ்க்கையில ஜெயிச்சலாம் தானே சொல்றாங்க. +1 கிட்ட கேட்டுப்பார். அப்படிதான் சொல்லுவாங்க. 10th மட்டும் ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறமா சொல்லும் +1 வந்து பப்ளிக் எக்ஸாம், அதை எப்படியாவது ஜெயிச்சிரு. +2 சொல்லுவாங்க, ஐயோ இது ஜெயிக்கலன்னா அவ்வளவுதான். நான் ஒண்ணு சொல்றேன் பாரு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட மிஸ் பண்ணாத. இவங்க ஜெயிக்கிற ஓட்டத்து கூட எல்லாம் ஓடாத. ஒரு வாய்ப்பை கூட மிஸ் பண்ணாத. ஜெயிக்கிறதுல இருந்து உன்னை நீயே தடுக்க முடியாது. ஒரு வாய்ப்பு கூட மிஸ் பண்ணக்கூடாது. நான் ரொம்ப சூட்சமான ஒரு விஷயம் சொல்றேன். 2020 நம்ம கொரோனா வந்துச்சா? கொரோனா வரும்போது என்ன ஒரு அற்புதம் தெரியுமா? ஹாஃப் வேலி எக்ஸாம் வச்சுக்கிட்டு தான் மார்க் போட்டாங்க. யாருக்காவது தெரியுமா அந்த ஹாஃப் வேலியில தான் தான் எழுத போற ஃபைனல் எக்ஸாம்னு? அதுல நிறைய சனியனுங்க லீவ் போட்டு இருந்துச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிதான் மிஸ் ஆகும். ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருந்து வேணாலும் வரும். அதனால ஸ்டே அலர்ட். நீங்க நினைச்சுக்காதீங்க டீச்சர்ஸ், உங்ககிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளைக்கு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்காக நீங்க போலீஸ் ஸ்டேஷன் நுழையும் போது உள்ள வந்து இன்ஸ்பெக்டரா உட்காந்துருக்கலாம். நீங்க அடிச்சது அவளுக்கு ஞாபகம் வந்துடக்கூடாது. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது டாக்டரா உட்காந்துருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு சில்மிஷன் செஞ்சது அவளுக்கு ஞாபகம் வந்துடக்கூடாது. ஸோ ஸ்டே அலர்ட். நம் குழந்தைகள், நாம இன்னொரு 10 வருஷம் போனாலும் இவங்க கொடுக்குற சம்பளமோ இவங்க கொடுக்குற பேம்பர்ட்லயே இந்த இன்ஸ்டிடியூஷன் விட்டு நாம போறது இல்லை. ஆனா இந்த குழந்தைகள் நம்மை ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய இடத்தில் போய் உட்கார போகிறார்கள். அந்த குழந்தைகளை தான் நாம் வகுப்பிலே நாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோங்கிற கவனத்தோடு இந்த குழந்தைகளை நாம் ஆட்சி செய்ய வேண்டும். இன்னொரு விஷயமா சொல்றேன், உங்க எல்லார் காலையும் விழுந்து கேட்கிறேன், உங்கள் அறிவை மட்டும் அவர்களுக்கு தந்து விடாதீர்கள். அதற்காக அவர்கள் இந்த வகுப்பிற்கு வரவில்லை. அவர்கள் அறிவை அவர்கள் அறிமுகம் செய்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். அதை இக்னைட் பண்ணி விடுறதுதான் டீச்சர்ஸனுடைய கடமை. நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறேன். பைபிள்ல ஒரு விஷயம் சொல்றேன், சொன்னா அது முடிச்சுக்குவேன் பேச்ச. நல்லா தெரிஞ்சுக்கோ. கதை சொல்லுங்க மேடம், நல்ல கதையா சொல்லுங்க. டீச்சர்ஸ்லாம் கதை சொல்றதே விட்டாங்க. எங்க டீச்சர்லாம் 3 நிமிஷம் கதை சொல்லி தான் கிளாஸையே முடிப்பாங்க. அது டீச்சர் சயின்ஸ் டீச்சரா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மாரல் ஸ்டோரி சொல்லி தான் முடிப்பாங்க. இப்பெல்லாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் தான் அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரோக் தான் வந்து வாழ்க்கையில பெரிய விஷயங்களை கொண்டு. என் பிசிக்ஸ் டீச்சர் எனக்கு சொல்லுவாங்க, குறுக்கு பாதைகள் நீளமானவை. ஒரே சொல் தான், சொல்ல புரிஞ்சுக்குவேன் நான். ஷார்ட் கட்ஸ் ஆர் வெரி லென்த்தி. புரிஞ்சுக்கிட்டேன் நான், நீ புரிஞ்சுக்கோ. பாரு, ஒரு 10 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. பைபிள் இப்படி சொல்லுது. காட்சி ஆன் பண்ண மூளை ஆன் பண்ண, மூளையில ஒரு கேமரா இருக்கு, ஆன் பண்ண. 10 பேர் தூங்கிட்டு. திடீர்னு ஒரு அசிரீரி வருது. உங்கள் தலைவன் வருகிறான், நீங்கள் போய் அவர்களை சேர்ந்து கொள்ளலாம். அத்தனை பேர் எந்திரிச்சிட்டாங்க. பைபிள் இதை சொல்லுது. அத்தனை பேர் எந்திரிச்சு, மணவாளன் வரப்போகிறார், கன்னிகாஸ்திரிகள் வாங்க வாங்க கிளம்புங்க கிளம்புங்க. குறிப்பு தருது பைபிள், சில புத்தி உள்ள கன்னிமார்கள் மணாளன் எப்பொழுது வருவான் என்று தெரியாத காரணத்தினால் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள். இருட்டு வந்துருச்சுன்னா எப்படி அவரை கண்டுபிடிக்கிறது? தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டதை பார்த்து புத்தியற்ற கன்னிமார்களும் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள். புத்திசாலி கன்னிமார்கள் கூடுதலான எண்ணெயை எடுத்துக்கொண்டார்கள். ஏ அப்பா, 10 பேரும் போறாங்க, லைன்ல நிக்கிறாங்க. காலையில சொன்ன செய்தி மத்தியானம் ஆகுது, சாயந்தரம் ஆகுது, 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, இருட்டாயிடுச்சு, மணவாளன் வரவில்லை. பந்தத்தை ஏற்றிக்கொண்டார்கள். மணவாளனுடைய பாதையை பார்த்து வெளிச்சத்தோடு காத்திருந்தார்கள். மணவாளன் வருவதற்கு காலதாமதம் ஆயிற்று. உடனடியாக தன் தீப்பந்தத்தை பார்த்தார்கள். தீப்பந்தம் தன்னுடைய ஒளியை மங்கிக் கொண்டே வந்தது. கூடுதலாக எண்ணெய் எடுத்துக்கொண்டு வந்த கன்னிமார்கள் கூடுதலான எண்ணெயை அதில் விட்டு தீப்பந்தத்தை எரிய வைத்து மீண்டும் காத்திருக்க தொடங்கினார்கள். புத்தியற்ற கன்னிமார்களிடத்தில் கூடுதலான எண்ணெய் இல்லை. அவர்கள் இந்த புத்தி உள்ள கன்னிமார்களிடத்தில் கேட்டார்கள், எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன். புத்தி உள்ள கன்னிமார்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்கள் தேவைக்குத்தான் வைத்திருக்கிறோம், உங்களிடத்தில் தருவதற்கு இல்லை. நீங்கள் எண்ணெய் விற்பனையிடம் போய் வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் எண்ணெய் விற்பனையிடம் போய் எண்ணெய் வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வினாடியில் தலைவர் மணாளன் வந்து விட்டார். தனக்காக காத்திருந்த கன்னிமார்களுடன் சென்று கோவிலில் கதவடைத்துக் கொண்டார். விற்பனர்களிடம் எண்ணெய் வாங்கிக் கொண்டு பந்தத்தை எரிய வைத்து ஓடி வந்து பார்த்த கன்னிமார்கள் கண்டு கொண்டார்கள், மணாளன் வந்து போய்விட்டார். தான் காத்திருந்தது வீணாக போய்விட்டது என்று ஓடி வந்து கோவில் அடைப்பட்ட கதவை தட்டுகிறார்கள். குழந்தைகளை, கதை முடிகிறது. தட்டுகிறார்கள்.
கதவிற்குள் இருந்த ஆண்டவர் சொன்னார், யார் அது? நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள். நான் வரும்போது நீங்கள் இல்லையே. நாங்கள் எண்ணெய் வாங்குவதற்காக போயிருந்தோம். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. நான் வரும்போது காத்திருந்தவர்களுடன் வந்து கதவடைத்துக் கொண்டேன். நீங்கள் திரும்பி போகலாம். கதை முடியுதுங்க. கடவுள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. கூடுதல் ஆயத்தத்தோடு இல்லாதவர்களை வாழ்க்கை மறுதளிக்கிறது என்று பைபிள் ஆண்டவர் மீது கதையை வைத்து சொல்லித் தருகிறது. Stay prepared, my dear children. அடிஷனல் பிரிப்பரேஷனோட இருங்க. யாருக்கு தெரியுமா இந்த உலகம் வாய்ப்பு தருகிறது? யார் ஒருவர் அடிஷனல் குவாலிஃபிகேஷனோட இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான்.